போதையே ஏற மாட்டேங்குது. டோடா குடிக்கிறது ஓசஸ் இருக்கு, அதுல குவாலிட்டி வேற கேக்குது பாரு. அப்ப கூட ப்ராப்ளம். ஏய் என்ன நடு ரோட்ல வந்து குறுக்க நிறுத்துற? நம்மளே பிளாக் பண்றாமா? ஏட்ரா வண்டியா ஏட்ரா ஏட்ராங்கற. என்ன தப்பு? வாலிப வயசுல தம் அடிக்கிறது, பியர் அடிக்கிறது, சைட் அடிக்கிறது இதெல்லாம் தப்பா? இந்த வயசு செய்யாம உங்க வயசுல செய்ய முடியும்? என்ன கோ தண்டம்? சும்மா நிக்கிற தண்டமா? சொல்ல. தம்பி சொல்றது கூட ஒரு விதத்துல கரெக்ட் மாதிரி தான் தோணுது முதலாளி. எது கரெக்ட்? உன்னை தண்டனை சொன்னதா? எதுக்குமே ஒரு அளவு இருக்கியா? ஆமாங்க. அத புரிஞ்சுக்க சொல்லு. புரிஞ்சா தம்பி? என்ன புரிஞ்சுக்கணும்? எதுல அளவு மீறின? தண்ணி அடிச்சு நடு ரோட்ல விழுந்து கிடந்தனா, இல்ல தம் அடிச்சு ராத்திரி பூரா இரும்பிக்கிட்டு இருந்தனா அப்பா மாதிரி, இல்ல சைட் அடிச்ச பொண்ணோட படுத்துக்கிட்டு இருந்தனா? எதுலயே அளவு மீறின? கேளையா? நம்ம தம்பி சின்ன சின்ன தப்பு தானுங்க பண்ணது. அப்போ எப்போதான் பொறுப்பு வர்றது? எப்ப பொறுப்பு வர்றது? எதுக்கு வரணுங்கிற? கஞ்சிக்கே வழி இல்லாத குடும்பத்துல பிறந்தா பொறுப்பு வரணும். 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, எதுக்காக? என் ஒருத்தருக்காக தானே. அப்படி நீங்க சம்பாதிச்சு வச்ச இவ்வளவு பெரிய சொத்தை நான் அழிச்சனா? இல்லையே, அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, அடிக்கடி ஆபீஸுக்கு போய் வேலைப்பாரு, ஆபீஸுக்கு போய் வேலைப்பாருங்கிறாரு. எந்த ஆபீஸுக்கு போக? 4 எஸ்டேட், 40 ஆபீஸ் இருக்கு. அதுல அட்மினிஸ்ட்ரேஷனும் கம்ப்யூட்டர் உட்காந்து வீட்டுல இவரே பாத்துக்கிறாரு. அப்புறம் நான் எதை பார்க்க? சரி, அப்படியே வேலை பார்த்து நான் இன்னும் சம்பாதிச்சா நான் யார காப்பாத்த போறேன்? உங்களை விட தம்பி கரெக்டா பேசுற மாதிரி தெரியுது. மாதிரி இல்ல, கரெக்டா தான் பேசுறேன். கார் ஆக்சிடென்ட்ல அம்மா போயிட்டாங்க, இவருக்கு கால் போயிடுச்சு. எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் சைலண்டா உட்காருன்னு சொல்லுங்க. ரொம்ப கரெக்டா பேசுறாரு. சாரி, எனக்கு விதி விளையாடிடுச்சு. என்னென்னமோ நடந்தது, அவனுக்கு அப்படி நடக்கணுமா? அப்பா, விதி விளையாடிச்சுன்னு சொல்றீங்க, ஆனா நான் விளையாடிக்கிட்டே அந்த விதியை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு ஆன மாதிரி உனக்கு எதுவும் நடக்காம இருக்கணும்னா பணத்தை மட்டும் சம்பாதிச்சா போதாதுடா, கொஞ்சம் புண்ணியத்தையும் சம்பாதிக்கணும். என்ன புண்ணியம் பண்ணணும்? பண்றேன், நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன். பட் ஒரு கண்டிஷன், நீங்க இனிமே இந்த பைப் பிடிக்கிறத விடணும். டாக்டர் சொல்லியும் விட முடியாம பிடிக்கிறீங்கல்ல, அதை எனக்காக விடணும். ப்ளீஸ் பா, நீங்க எனக்கு வேணும்பா. இப்போ சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சொல்றேன் கேட்டுக்க. இந்த வருஷம் நம்ம ரோட்டரி கிளப்ல என்ன பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க. நாங்க ஊட்டி பக்கத்துல ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கோம், பேர் தொத்தாபுரம். அங்க ரோட் போடுறதுல இருந்து வாட்டர் சப்ளை வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்யறோம். நாங்க ஏற்பாடு பண்ண வேலைகள்லாம் கரெக்டா நடக்குதான்னு சூப்பர்வைஸ் பண்ண ஒரு டீம் அங்க போகணும். ஐயோ, நான் சொல்றது நல்ல காரியம்டா. உன் கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்களே உன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த நல்ல காரியத்தை செய்றியா? எப்பப்பா போனோம்? நல்ல காரியம்னு சொல்றேன். 4 நட்சத்திரம் பாப்பியா? நாளைக்கே கிளம்புடா. டன். ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஹாய். சரியான ஜோசியா. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரல. ஏன்? உள்ள குட்டிங்களை பெத்தெடுக்க வேண்டிய வயசுல தத்து எடுத்து சேவை செய்ய சொல்றாரா? உங்க அப்பாவுக்கு தத்து எடுக்கணும்னா என்ன எடுத்துக்க சொல்லு. எதுக்கடா கிராமத்தெல்லாம் போய் எடுக்கிறாரு? அது என்னாமது கிராமம்? குக் கிராமம், குக்கே இல்லாத கிராமம். ஆமா மச்சி, அங்க போனா நாம தான் சமையல் பண்ணி சாப்பிடணும். ஏப்பா, எனக்கு நேத்துல இருந்து ஒரே பேதி. யார் வந்தாலும் நான் வரல. எனக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வருது. எனக்கு கூட ஒரே ஜோரம் மச்சான். வர்றா, எங்களுக்கு பதிலா இங்க வேலை செய்யறாங்க பாரு, அவங்களுக்கு 200 ரூபாய் பிளஸ் பேட்டா கொடுத்தா போறோம். அது என்ன ஊர் சொன்ன? தொத்தாபுரம். தொத்தாபுரம், பாட்டிபுரம், தாத்தாபுரம், மாமாபுரம், சித்தப்பாபுரம், சித்திபுரம், எங்க வேணா வருவாங்க. அவங்கள கூட்டு போட ராசா. காசு கூட வேண்டாம், நான் வரேன். என்ன கூட்டு போக சார். சார் சார், ஏன் அப்படி அலையற? அலையாம தொத்தாபுரம் வந்தேன் சார். ஆமா, அதனா காஞ்சிபுரம், மகாபலிபுரம் மாதிரி டூரிஸ்ட் சென்டரா? டூரிஸ்ட் சென்டர்ல சார், ஹாப்பி சென்டர், ஜாலி சென்டர், பியூட்டி சென்டர், கேர்ள் சென்டர், ரிலீஃப் சென்டர், ரிலாக்ஸ் சென்டர். சென்டர்ல அவருக்கு ஒரு சீட்டை போடு, உட்கார்ந்து விவரமா சொல்லுப்பா. சரி சார், அந்த ஊர் எப்படின்னா ஆந்திராவுக்கு ஒரு பெத்தாபுரம் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு தொத்தாபுரம். ஆனா
ஆல் ஸ்டேட் பார்ட்டிஸ் வாரம் குரூப்பா கட்டா சீட்டு கட்டு மாதிரி வந்து இறங்கிட்டே இருப்பாங்க. நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளைய வரவேற்கிற மாதிரி ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. நான் போய் பல வாரம் ஆச்சு. அங்க போனா பேதி மாதிரி வியாதி கீதி சிச்சி, எந்த வியாதியும் தொத்தாதபுரம், அதனாலதான் அது பேரே தொத்தாபுரம் அப்படின்னு வச்சாங்க. டெய்லி மெடிக்கல் செக்அப்லாம் நடக்கும். ஏய் எனக்கு பேதி நின்னு போச்சுடா. அவனுக்கு ஜுரம் நின்று இருக்குமே. இன்ஃபேக்ட் ஒரு மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு மருமக வந்தா எப்படி வெந்நீர் போட்டு எண்ணெயை தேய்ச்சு காலில் இருந்து தலை வரைக்கும் சும்மா அப்படியே நீவி விட்டு, ஒரு பக்கம் ஒரு முழு கோழி, இன்னொரு பக்கம் ஒரு மரத்து கல்லு, மொத்தத்துல ஹனிமூன் மாதிரி டெய்லி ஃபர்ஸ்ட் நைட் தான். என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? டைம் ஆகல, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். சார் நானும் ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். எங்க மீட் பண்ணலாம்? அப்புறம் கடையை யார் பாத்துக்குவாங்க? இந்தா டிப்ஸை நீயே வச்சுக்க. ஓனர்கே டிப்ஸா? சார் இவ்வளவு அலாலன்னு அலைஞ்சிங்க, உங்களை அம்போன்னு விட்டு போறாங்க. அவங்களாலதான் அடி வாங்க முடியும், என்னால முடியாது. வாட் ஆர் யூ டெல்லிங் சார்? ஒத்தாபுரம் போல ஒரு பவித்திரமான ஊரை கேள்விப்பட்டதே இல்ல. அவ்வளவு சுத்தமான ஊர். வெறும் சைட் அடிச்சாலே ஃபைட்டு தான். மாட்டினாங்க பசங்களை செம்ம மாத்த போறாங்க பாரு. இதுல வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் யூ? என்னடா இப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்? இப்படி பீட்டர் விட்டு இங்க வர பொண்ணுங்களை எல்லாம் இவனுங்களே கரெக்ட் பண்ணி இருந்தாங்க. நாம கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கணும்ட்டு தான் இப்படி ஒரு கதையை விட்டு உங்களுக்கு தொத்தாபுரம் அனுப்பிச்சு வச்சேன். சிரிக்காதே, இப்படி பீட்டர் விடாம போய் மேட்டர் பாரு. ஹாய் ஸ்வீட்டி, ப்ளீஸ் கம். நான் எங்கம்மா அடிச்சேன்? நீங்க தானே அடிக்கிறீங்க. சரி இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்தின? ரெண்டு வழி போகுது, இதுல எது தொத்தாபுரம் போகுதுன்னு தெரியலையே. ஹலோ, தொத்தாபுரத்துக்கு எப்படி வழி? டிரைவர் லெஃப்ட்ல போங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். சமூக சேவை செய்ய வரதா உங்க காலேஜ்ல இருந்து கேட்டிருந்தாங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப திடீர்னு லோத்தி கிளப்ல இருந்து முக்கியமான 7-8 பேர் வரதா சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? இந்த கிராமத்திலே பெரிய வீடு இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் தான், அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். என்னங்க தலைவரே, எங்க எல்லாரையும் விட அவங்க தான் முக்கியமா உங்களுக்கு? ஆமாமா, நீங்க எங்க குழந்தைகளை குளிப்பாட்டுறது எப்படி, சுத்தமா இருக்கிறது எப்படி, நோய் நொடி வராம அவங்களை காப்பாத்துறது எப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா அவங்க எங்க கிராமத்தையே தத்தெடுத்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, டெலிபோன் வசதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களால இந்த கிராமத்தை சுத்தப்படுத்த தான் முடியும், ஆனா அவங்களால இந்த கிராமமே முன்னுக்கு வர போகுது, அதுதானே முக்கியம். அடுத்த தடவை வந்தீங்கன்னா ஹோட்டலே கட்டி இருப்போம், அப்ப சேவையை செய்யுங்க. எங்களுக்கு நாங்க பண்ற சோஷியல் சர்வீஸ்க்கு மார்க்ஸ் உண்டு, அதனால நாங்க அதை இப்போவே செஞ்சுட்டு தான் போவோம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நம்ம ஊர்ல மொத்தம் 60 வீடு இருக்கு, ஆம்பளை இல்லாத வீடா பார்த்து வீட்டுக்கு 2 பேரா தங்கிக்கிங்க. என்னது, இன்னொருத்தர் வீட்லயா? கவலைப்படாதமா, இது ரொம்ப ஒழுக்கமான ஊரு. ஏதாவது தப்பு தண்டா நடந்தா அறுத்துருவோம், அறுத்து. தலை எடுத்து என்ன பண்றது? வரவங்கள வேற மாதிரி கவனிப்போம். ஏய், ஏற்கனவே நீங்க வந்திருக்கியா? இல்ல, அப்புறம் இப்படி கரெக்ட்டா சொல்ற? வில்லேஜ் மேல ரெட் லைட் எரியுது, அப்ப அது தொத்தாபுரம் தானே? ஏய், அது ரெட் இல்லடா, ஆரஞ்சு. சன்செட் உனக்கு அப்படி தெரியுதுடா. அது கலர் சரியா தெரியாதுப்பா. அப்படியே உனக்கு ரொம்ப கரெக்டா தெரியுமோ? எனக்கு அட தெரியாது கலர் பத்தி. டோமர் சும்மாறா. டேய், அந்த மாதிரி பலான விஷயத்தை பத்தி பேசினா பச்சை பச்சையா பேசுறோம்னு சொல்லுவாங்க. கிரீன். அத பத்தி எழுதுனா மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. எல்லோ. அத பத்தி படம் எடுத்தா நீல படம்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஒரு கலர்ஃபுல் மேட்டர் மச்சி, ரெயின்போ மாதிரி. அதனால தான் ஃபிகர்ஸ்ங்களை எல்லாம் கலர்ஸ்ன்றாங்க. மச்சி ரெயின்போ காலனி பார்த்தாச்சு, உன்னால ரெயின்போ வில்லேஜே பார்க்க போறோமா? Thank you. வண்டி நிறுத்து. எதுக்கு தொத்தாபுரம் ஏன்னு போட்டிருக்கு? அது இந்த கிராமத்துக்கு சின்ன பசங்க வந்து கெட்டு போயிட கூடாதுல்ல, அதுக்கு தான். அத எவ்வளவு பெரிய பையன் சொல்றான் பாரு. ஆனா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு வேணா பாராட்டலாம்ப்பா. எதுக்கு பாராட்டணும்? சினிமாவுக்கு மட்டும் தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆமா. இப்போ இந்த மாதிரி வில்லேஜுக்கெல்லாம் கூட ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து நம்மள கரெக்ட் ரூட் காட்டுறாங்கல்ல, அதான். அது வண்டி எடு.
பியூட்டிஃபுல் கிளைமேட். நீ மச்சி எங்க போற பட்டர்ஃப்ளை இங்க இருக்குடா. மச்சான், 1000 சொல்லுடா. கிராமத்து பொண்ணுங்க கிட்ட இருக்கிற உண்மையான வெக்கம் சிட்டில கொஞ்சம் கூட இல்லடா. ஆமா இப்பெல்லாம் சிட்டில ஆம்பளைங்க தானே வைக்கப்படுறாங்க. அது பேர் வெக்கம் இல்லடா, பயம். அதுவும் கரெக்ட் தான் மச்சான். ஒரே புகையா வந்துகிட்டு இருக்குல்ல, காஞ்ச வரகா எடுத்து போட. அட நல்லா எரிய விடுப்பா. பெருசு என்ன பண்றீங்க? சுடுதண்ணி காய வைக்கிறோம். எதுக்கு? முதல்ல குளிக்க வைக்கிறதுல இருந்து தானே பாடமே ஆரம்பிக்குது. கரெக்டா சொன்னான்டா பிஸ்ஸா ஓனர். யார் வந்து குளிக்க வைக்க போறாங்க? புதுசா நேத்து வந்து இறங்குச்சுங்களா அந்த பொண்ணுங்க. ஆஹா கரெக்டா சொன்னான்டா பிஸ்ஸா ஓனர். மச்சான் எல்லாம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இறங்கிருக்கா. சரி அதுக்கு எதுக்குங்க நீங்க வெந்நீரை காய வைக்கிறீங்க? தலைவர் உத்தரவுங்க, விறகு செலவெல்லாம் அவருதான். தலைவர் ஹாட் வாட்டர் ஸ்பான்சர் பண்ணிருக்காருப்பா. பொண்ணுங்க விஷயம் இல்ல, தலைவருங்க தான் பண்ணுவாங்க. பண்ணட்டும். ஒரு தலைக்கு எவ்வளவு கேட்பாங்க? என்ன கேக்குறாங்க? விறகு சோம போடுறதுக்கு ஒரு தலைக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. என்ன 50 100 கேட்பாங்க. ரொம்ப சீப்பா இருக்கு. இதெல்லாம் சேவை தானே. சில பேர் சும்மா கூட வந்து போட்டு போவாங்க. ஐயோ ஆஹா கரெக்டா சொன்னான்டா பிஸ்ஸா ஓனர். டேய் అక్కడ చూడండిరా. எல்லாரும் ஃபேமிலி கேர்ள்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல. என்ன மச்சான் மறைக்குதுங்க? நம்ம 2 பேர் மட்டும் தான் பாக்குற ரிச்சா இருக்கோமா? இல்லடா மத்தவங்க ரொம்ப லோக்கலா இருக்காங்கடா. ஏய் அவனுங்க தாண்டி அந்த ரோட்டரி கிளப் அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி கவுத்துருவோம். நாளைக்கு பில்டிங் நமக்கு, ஓட்டு வீடு அவங்களுக்கு. மச்சான் நம்மள பார்த்து சிரிக்குதுடா. ஒவ்வொன்னும் எப்படி இருக்கு பாரு. டிஃபரெண்ட் ஸ்டேட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். மச்சான் ப்ளூ எனக்கு. அது டெம்போடா. என்னடா பழைய பெட் போர்டெல்லாம் சாண்ட்ரங்க டோ பண்ணுதுங்க. இருடா நொந்து போத வாடா. வாடா போலாம். அட இருடா பாத்துறலாம் இரு. வணக்கம் தம்பி. என்னது? வணக்கம். அது கிடக்கு தலைவரே, படுக்க வச்சு குளிப்பாட்டி அனுப்ப வேண்டிய கிடத்தை எல்லாம் உட்கார வச்சு எண்ணெய் தேய்க்கிறாங்களே எதுக்கு? ஏன்? இன்னைக்கு தானே முதல் நாள். அதான் பெரியவங்க, நாளைக்கு சின்ன பசங்க. சரி நீங்க போ. ஓஹோ, இன்னைக்குதான் முதல் மரியாதையாண்டா. ஆமா நாளைல இருந்து காதலுக்கு மரியாதை. இல்லப்பா நாளைல இருந்து நமக்கு தான் மரியாதைன்னு சொல்ல வந்த காதல் மண்ணா. நடக்கல வில்லனா மாறி. சரிஜி இவன் அட்டகாசம் தாங்க முடியலப்பா. என்ன? அமர்க்கலமாக சொல்ல வந்தப்பா. உல்லாசம் போதுமா? வணக்கம் தம்பி. என்னடா இந்த ஊர்ல எல்லாரும் பாத்ரூம் போற மாதிரி நடக்கிறானுங்க. ஐயா இந்த பொண்ணுங்களை பத்தின டீடைல்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் யார கேட்டா தெரியும்? அதோ இங்க படம் எடுத்துட்டு இருக்காங்களே அந்த அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா மொத்த பொண்ணுங்களையும் அந்த அம்மா தான் கூட்டியா இருந்தாங்க. வர போய் கேட்டுருவோமா? குழந்தைங்களா குப்பையில எல்லாம் விளையாட கூடாது. சரோஜா எப்படி இருக்கிற? ஆமா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க எத்தனை படம் பாக்குறோம். உங்கள மாதிரி லேடிஸ்க்கு சரோஜா, மணிமேகலை, வசந்தி, ராணி, ஜெயலட்சுமி அப்படின்னு தானே பேர் வைப்பாங்க. சரினா ஜெரினான்னு பேரை வச்சா அது வேற ரேஞ்ச். ஓ ஐ see. We too want to see. ஆமா மேடம், எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? 25 years இருக்கேன். 25 வருஷமா? கை கொடுங்க சில்வர் ஜூபிலி. ஏங்க 25 வருஷமா இதே தொழில் இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அழுக்கல? நோ 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 நோ. நாளுக்கு நாள் ஆர்வம் ஜாஸ்தி ஆகுதே தவிர இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட குறையலங்க. ரிட்டையர் ஆகுற வயசு வரைக்கும் இப்படி ஊருக்கு நல்லது செய்யறத நான் கடமையா நினைக்கிறேன். அதனாலதான் நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. உங்களுக்கு கல்யாணமா இருந்தா ஒருத்தரை சந்தோஷப்படுத்திருப்பீங்க. ஆனா இப்போ எத்தனை பேரை. அவங்கள விடுறா. மத்த பொண்ணுங்களா எப்படி மேடம் இந்த சர்வீஸ்ல? அவங்க எல்லாம் செம்ம ஃபாஸ்ட். ஆர்வத்தோட இருக்கிறவங்களையும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள மட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மத்தவங்க எல்லாம் லோக்கலே என் கொலீக்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. கரெக்டான ஆளுங்க தான கூட்டிட்டு வந்திருக்காங்க. நமக்கு இன்ட்ரஸ்ட் தானடா முக்கியம். டெஃபினெட்லி. ஏன்னா நாங்களும் இதுக்கெல்லாம் புதுசு மேடம். இவனுக்கு மட்டும். டேய் புதுசா இருந்தா என்ன, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. தலைவர் நேத்து தான் உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க பெரிய இடமாமே. இந்த சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க போல இருக்கு. கரெக்ட் கரெக்ட். நாளைக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து. அதாங்க என் விருப்பமும் கூட. நம்ம 2 குரூப்பும் ஒரே எண்ணத்தோட தானே வந்திருக்கோம். உங்களுக்கும் திருப்தியா இருக்கணும், எங்களுக்கும் திருப்தியா இருக்கணும். அப்பதானே கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். மார்க்கா? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வராம மாலை தான் மார்க்ன்றாங்க. சமாளுமா? சரிங்க மேடம், இந்த எண்ணெய் சீக்கா எல்லாம் நாங்க வாங்கிட்டு வரணுமா? நோ 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 நோ. எண்ணெய், சீக்கா, சோப்பு, ஷாம்பு, டவல், சுடு தண்ணி, ஏன் சாப்பாடுல இருந்து தடுப்பூசி வரைக்கும் ரெடி. தடுப்பூசியா? தடுப்பூசி எதுக்கு சாரோ? அதானே ஹைஜீனிக். இப்பெல்லாம் யாருக்கு எப்போ என்ன நோய் வரும்னே தெரியல. சேஃப்டியா இருக்கிறது தானே நமக்கு நல்லது. வில்லேஜ் பீப்புளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும்ல. நாங்க எவ்வளவு பணம் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் உங்க இஷ்டங்க. நீங்க பணத்தால செய்றீங்க, நாங்க மனசால செய்றோம்.
ஆனா உங்களை பார்த்தா நிறைய கொடுப்பீங்கன்னு தெரியுது. குடுப்போம் இல்ல குடுப்பான். இதுக்குமா? வேற விதி. We will meet tomorrow. சரி யாருக்கு யாரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. வாங்கடா. சரோ இங்க ஹாய். இந்த வயசுல கூட நீங்க நிகுன்னு சும்மா கின்னு இருக்கீங்க. நாளைக்கு யார வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு நீதான். என்ன சொல்லிட்டு போற அந்த பையன்? மேடம், நீங்க சோஷியல் சர்வீஸ பத்தி பேசுறீங்க. அவங்க வேற சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க. வேற சர்வீஸா? மேடம், மனசுல இல்லே. பிளடி ஸ்கவுண்டர்ஸ். எங்க போறீங்க? முதல்ல இந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லி. ப்ளீஸ் மேடம், எல்லா தலைவர்களும் பணக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விடுங்க, நாளைக்கு நாமளே அவங்கள வழி பண்ணிடுவோம். என்ன வழி? என்ன வேண்டாங்க. வாய் சேஃப்டிப்பா. ஊசி மட்டும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வா? ம். ஏன்பா? நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பழக்கம் இல்லையா? இனிமே இதெல்லாம் பழைக்க வேண்டியதானே. அதுக்கு தானே இந்த ஊசி. ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. ஏன் வேண்டாமா? ஒண்ணில நமிக்குது அரிக்குதே. ஒருவேளை போட்ட தடுப்பூசி ஒத்துக்கலையோ? ரத்த உள்ளவங்களுக்கு தான் இந்த தடுப்பூசி ஒத்துக்காது. யார் சொன்னது? எனக்கு எல்லாமே நல்ல ரத்தம் தான். உடம்பு பூரா. என்ன? சுக்கடி தாங்க முடியல. என்ன ஆச்சு? என்னாச்சு? யூரின். அவனே போட்டது குரங்கு ரத்தம். 6 மாசத்துக்கு எஃபெக்ட் போவாது. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ எதுக்கு அந்த தொழிலுக்கு வந்த? அம்மாடி, தலை எழுத்து. என்ன பண்றது? வந்துட்டேன். படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது, பார்க்க வேற அழகா இருக்க. வேற ஏதாவது தொழில் பண்ணலாமா? என்ன? ஒன்றும் இல்ல, இந்த அளவுக்கு வருமானம் வேற எந்த தொழில். அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அப்பா ஒரு குடிகாரன். அம்மாவுக்கு 6 வருஷமா ஆஸ்துமா. பாட்டிக்கு பக்கவாதம். தாத்தாவுக்கு தலையில கேன்சர். தங்கச்சி தடிக்கிறதா நொண்டி ஆயிட்டா. குருட்டு தம்பி, கூணு விழுந்த அண்ணன், விதவா அத்தை, வீணா போன மாமான்னு ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துடுச்சு. அது எப்படிமா இப்படி ஒரு அகோரமான குடும்பத்துல நீ மட்டும் அழகா வந்து பிறந்திருக்க? அதனாலதான் என்ன இந்த லைன்ல தள்ளி விட்டுட்டாங்க. என்ன? இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நீதான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆண்டவே என் தலையில எழுதி வச்சிருக்கான். ஏய், என்னாச்சு? உன் கதையை கேட்டதும் ரொம்ப சோகமா இருக்கு. ஐம் சாரி. ஏய், ஏய். ஏய் திவ்யா, என்னாச்சு? ஊசி போட்டியா? தப்பிச்சிட்டாண்டி. எப்படி? குடும்ப கதையை கேட்டான், நான் ஒரு கதையை சொன்னேன், அழுதுட்டே போயிடுச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? மிட் நைட்டே எழுந்து வந்துட்டேன்பா. கொசு கடி தாங்க முடியல. நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியாப்பா? என்ஜாய் பண்ண. இந்த சாங்ல பட்டாசுல கொளுத்தி போட்டாங்களே, அது எம்எல்ஏ போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இல்லடா, அவ்வளவு குஷியா இருக்கு சொல்ல வந்தேன்டா. டேய் நத்தகண்ணா, உனக்கு எப்படி இருந்தது? அந்த மேடம் ஒரே தொல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அந்த லேலண்டா எப்படிடா? இந்த ஆய கலைகள் எத்தனை? ஆயக்கலைகள் 64. நான் 65 தாண்டி போயிட்டேன்ல. ஆமா, சொல்லும் போது என்னடா கருக்கு கருக்குன்னு சத்தம் வருது? இது 66வது கலை. கொடுத்த காசுக்கு திருப்தியா இருந்ததுப்பா. கரெக்டா சொன்னா பிஸா ஓனரு. ஊருக்கு போய் பிஸா வாய பீஸ் ஆகிடுறேன். யாருக்கும் தடுப்பூசி ஒத்துக்கல, நமச்சல் தாங்கல. நாட்டு வைத்தியத்தை முரட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. அது குரங்கு ரத்தத்துல பண்ணதாச்சு, அப்படிதான் இருக்கும். கெட்ட ரத்தம் உள்ளவங்களுக்கு மட்டும் தானப்பா அந்த தடுப்பூசி ஒத்துக்காது. பரவாயில்லப்பா, நமிச்சல் உள்ளவங்களுக்கு அதுவும் அந்த செடியில இருக்கிற இலைய பிச்சு தேய்ச்சிக்கிட்டா நமிச்சல் சரியாயிடும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. உன் ஆள் வந்தா நாளைக்கு சொல்லிடேன்னா. எனக்கு மட்டும்தான் நினைச்சேன்.
அப்பாடா எல்லாருக்கும் கெட்ட நீ ரத்தம். தானே சொன்ன எல்லாருக்கும் ஒரே ரத்தம்னு. ஓகே ஜூட். இப்ப நம்ம கொஞ்சம் சுகமா இருக்கு. கொஞ்சம் பரவாயில்லடா. ஏய், அது அரிப்பு செடி. இன்னும் அதிகமாயிடும். என்ஜாய். எக்ஸ்கியூஸ் மீ, இதை வாங்கிக்கங்க. இதுக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்த. அதான் நானே சம்பாதிக்கிறேனே. வேண்டாங்க, இந்த தொழிலை விட்டுருங்க. ஏன்? நீங்க நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிக்குங்க. புது வாழ்க்கையா? எஸ். நானா? ஏன் முடியாதா? மிஸ்டர், மானம் எப்போ போயிடுச்சு. இனிமே புது வாழ்க்கை. சமுதாயத்துல எனக்கு என்ன பேர் தெரியுமா? சமுதாயத்தை விடுங்க. நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னு சொல்றவன் கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கெட்டு போனவனா தான் இருப்பான். அந்த சமுதாயத்தை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படணும்? பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. நீ ஒருத்தன் தாயா பாக்கி அரசியலுக்கு வருது. விளையாடாதீங்க, பணத்தை வாங்கிக்கங்க. லுக், நான் என் குடும்பம் நல்ல பேரோட வாழணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நான் சாகணும். இல்ல, இன்னொரு வழியும் இருக்கு. நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழணும். பண்ணிக்கங்க. எவன் கட்டுவான் என்ன? ஐயோ பாவம். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், வெயிட் 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 வெயிட். இப்போ எதுக்காக சிரிக்கிறீங்க? ஏன்பா இப்படி ஜோக் அடிக்கிற? இட்ஸ் நாட் a joke. I mean it. நீங்க ஓகேனா நாளைக்கு இதே கோவில்ல நான் உங்களுக்கு தாலி கட்டுறேன். நிச்சயமா? சத்தியமா. ஓகே, நாளைக்கு நான் கல்யாண கோலத்துல வரேன், நீ வரையான்னு பார்க்கலாம். உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. அவ எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமாடா? தெரியும். அப்புறம் எப்படி அவளை கல்யாணம் பண்ணுவ? முன்னாடி எப்படி இருந்தாலோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கா வாழ்ந்தா அது போதும். அதுக்காக இப்படிப்பட்ட பொண்ணு தான் கிடைச்சாளா? அவ ஒரு பிராஸ். இந்த மாடர்ன் உலகத்துல ஒரு பொண்ணாவது ஒரு பையனை நினைச்சு பார்க்கலன்னு உன்னால சொல்ல முடியுமா? இல்ல எந்த பையனாவது ஒரு பொண்ணை கூட நினைச்சு பார்க்கலன்னு உன்னால காமிக்க முடியுமா? மனசளவுல கெட்டாலும் உடம்பளவுல கெட்டாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தின் ஆனதுக்கு அப்புறம் திருந்தி வாழ்ந்தா அதுவே பெரிய விஷயம்டா. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா ஊர் சுத்துற பொண்ணுங்க நிறைய நாம பார்த்திருக்கோம். என்ன அதுக்கு பேர் திமிரு, இதுக்கு பேர் தொழில். இருந்தாலும் நீங்க 1000 சொன்னாலும் சரி, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவதான் எனக்கு வைஃப். தம்பி எல்லாம் ரெடி. தாலி எங்க? தாலி எங்கடா? வணக்கம் தம்பி. இங்க பாருங்க. வணக்கம். எங்க ஊருக்கு வந்து இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆமா, உங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் இதுக்கு சம்மதிப்பாங்க? அப்படி கேளுங்க அவனை. டேய், எங்க அப்பா பத்தி நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன். இன்னும் பொண்ணு வரலையா? ஆமா, பொண்ணு யாரு வீட்டு பொண்ணு தம்பி? அது நம்ம போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. காலேஜ் பொண்ணுங்களா நீங்க? கவுத்துட்டாளுடா மச்சான். தம்பி டைம் ஆச்சுல, யார் வீட்டு பொண்ணுன்னு சொல்லுங்க, நானே போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் வரல. ஏய், என்னாச்சுப்பா? பாவம், அந்த பசங்களை ரொம்ப டீஸ் பண்ணிட்டோம்ல. பசங்களையா இல்ல அந்த பையனையா? ஆமாப்பா, தாலியோட கல்யாணத்துக்கு ரெடியா நிக்கிறான். ரொம்ப வருத்தமா இருக்கோ? இதுக்கு பேர் என்ன? சிம்பத்தியா, சென்டிமெண்டா இல்ல லவ்வா? தெரியலப்பா. என் மேல கோவம் எல்லாம் போயிடுச்சா? நிஜமா? எப்படி? நான் பழசெல்லாம் இப்பவும் மறந்துட்டேன். தேங்க்ஸ். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்க எல்லாரும் இருக்காங்க, வாங்க.
பேசுறதுக்கு வந்தியா இல்ல என்ன பயமுடுத்த வந்தியா? அப்பா தலையே சுத்துது. சீக்கிரமா சொல்லு. பழசெல்லாம் மறந்துட்டியான்னு கேட்டியே, மறக்கவும் இல்ல மறக்கவும் மாட்டேன். விஷ்ணு, ராத்திரி 12 மணிக்கு மேல ஆச்சு. தூங்காம தனியா உட்காந்துக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன லவ்வா? யாருடா அந்த பொண்ணு? பரவாயில்லடா, உங்க அப்பா ஒரே நாள்ல நிச்சயதார்த்த லெவலுக்கு வந்துட்டாரே. வருது பார். விளையாட்டு பிள்ளை. ஐயா, சின்னையாவோட பெட்டை தட்டி போடும்போது தலகணிக்கடியில இந்த பேக் இருந்துச்சான். பொன்னி கொடுத்துச்சு. இந்தாங்க. வாங்க அண்ணே, கரெக்டா வந்து போடுவீங்களா? கடப்பாரியா கொடுங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அதனாலதான் ஐயா பொன்னி கொடுத்ததுனால தானே கொண்டாந்து கொடுத்தீங்க. இல்லன்னா கொடுங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. பையன் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான், அதுவும் என்கிட்டயே. கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்கு தம்பியாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இதை போய் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்துட்டாவே எல்லாமே இப்படித்தாங்க மாறிடும். ஐயா, நான் உங்களை சொல்லலைங்க. இதை தம்பி கிட்ட கொடுத்துறேங்க. இன்னைக்கு பேச்சுலர் பார்ட்டி. பார்ட்டில ஆற எல்லா செலவையும் இவன் கொடுப்பான். இங்க கூட நான் தான் கொடுக்கணுமா? பெட்ரோல் யார் போட்டா என்ன? வண்டி ஒழுங்கா ஓடனா போறதா? எப்ப பார்த்தாலும் வண்டியை பத்தியே பேசிட்டு இருக்கான் பாரு. மெக்கானிக் பசங்களை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டா இப்படிதான். நீ தான் அண்டர் பையனா இல்ல இவன் கூட காலேஜில் படிச்சியா? சமையல்கார பையன் தானடா நீ. போய் பக்காடி எலுமிச்சம்பழம் புரிஞ்சு எடுத்து வா போ. லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. என்ன செம்ம கிக்கு தெரியுமா? குசினி, இன்னொரு பக்காடி ஒயிட் ரம் லெமன் பூஞ்சி வச்சு போட முடியாது பாட. என்னடா மரியாதை குறையுதா? கை கழுவ கொண்டு வந்து வச்ச பெங்க போல் தண்ணியை குடிச்சனுக்கு இதுக்கு மேல என்னடா முடியாது? குருப்பி உன்ன ஆமா, ஒண்ணுமே குடிக்காம செம்ம போதை மாதிரி பேசுன. ஆமா, நீங்க எல்லாம் போதையில இருக்கீங்க. அதான் ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணேன். என்ன போறா இவன்? என்னடா இவன்? வீடு இந்த பக்கம் இருக்குது, இவன் இந்த பக்கம் போறான். பார்ட்டி நமக்கு பார்ட்டி கொடுத்துட்டு ராங் ரூட்ல போதுடா. சரி, பஸ் காசுக்கு இருக்குதா இல்ல நண்டு தான் போகணுமா? என்னடா இது காசே இல்லப்பா. ஐயா ஐயா, வணக்கம். யாரு யாரு? அடடே, வாங்க வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல மாமா, நான் திவ்யா கிட்ட கொஞ்சம் 5 minutes தனியா பேசணும். மாப்பிள்ள பார்த்து. சாரி மாமா. என்ன மாப்பிள்ள, இந்த பழக்கம்லாம் இருக்கா உங்களுக்கு? நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் அப்பப்போ கொஞ்சம் லைட்டா அப்படியே அப்படியே அப்படியே. மாப்பிள்ள
குடிச்சிட்டு இந்த நேரத்துல தனியா பேசுறது நாகரிகம் இல்ல. எனக்கு நாகரிகம் தெரியலையா? இது என்ன கைடுங்க? சாரி மாப்பிள்ள, நான் என் பொண்ணு அந்த மாதிரி வளர்க்கல. நீ எப்படி வளர்த்துருக்குன்னு பார்க்க தான் ராத்திரியில வந்திருக்க. டேய், மாப்பிளங்கிற மரியாதை கொடுத்து உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா வெளியே போ. சாரி மாமா. இதுவே வேற எவனாவதா இருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியும்ல? என்னையா நடக்கும்? வீட்டுக்குள்ள சிங்கம் புலியெல்லாம் வந்து நடந்திருக்குமா? ஒடங்கோ. டேய், என்ன மரியாதை இல்லாம மாப்பிள்ள தண்ணி அடிச்சிருக்காரு. இத பாருங்க மாப்பிள்ள. பார்த்துட்டேன். மரியாதையா வெளியே போ. எல்லாம் நாளை காலையில வந்து பேசுங்க. நீங்க எப்போ வேணாலும் பேசுங்க. இப்போதான் பேசு. என்ன நீ காமெடி பண்ற? அதான் ஃபுல்லா ஏத்திருக்காப்ல. ஃபுல்லெல்லாம் அடிக்கல. தெரியல. திவ்யா, திவ்யா கீழே வா. திவ்யா வெளியே கொண்டு போறேன். டேய் டேய் ஏண்டா பின்னாடி பிடிக்கிற? முன்னாடி பிடிக்கிறேன். அறிவாளி. அவனுக்கு எங்க அடிபட்டா உனக்கு என்னடி? நீங்க பாத்துக்கோங்க. தேங்க்ஸ். நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? ஏய், வெளிய போ. ஏய், வெளிய போடா. வலிக்குதாங்க. அப்ப என்னாச்சு பாப்பா? ரெண்டு குழந்தைங்க அடிபட்டு அழுவுது. ஆளுக்கு 2 பெக்க கொடு. தண்ணி அடிச்சிட்டு எப்படி பேசுறான் பாரு. வாட்? நீங்க தண்ணி அடிச்சீங்களா? யார் சொன்ன தண்ணி அடிச்சேன்னு? தண்ணி குடிச்சேன். இனி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லமா. இவங்க அப்பா கிட்ட பேசு. ரெடியா கையா? நான் Please get out from the house. என்னடி ரொம்ப துள்ற? ஓ வீடுனா பிலிம் காட்டுவியா? சரி, இங்க வேண்டாம். நைட் ட்ரெஸ்ல கூட மூடாதான் இருக்க. வா சுத்தி காட்டுறேன். முஞ்செல்லாம் பேத்துற. டேய், அவன அடிச்சு தூக்கி வெளிய போடுங்கடா. கொண்டு ஜிஹெச் புது பிளாக்ல போடுங்கடா. இப்ப வாங்கடா. எப்ப பார்த்தாலும் பின்னாடியே பிடிக்கிறீங்க. தம்பி முன்னாடி வந்து போடா. என்னங்க, நீங்க பாத்துக்கோங்க. தேங்க் யூ சிஸ்டர். போதி வாய வச்சு சும்மா இருந்திர கூடாது. ஐயோ! 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 எப்படி? ஐயோ! ஐயோ அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அவனை விடக்கூடாதுமா. அவனை விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். I will shoot him. ப்ளீஸ் பா. வேணாம் பா. தண்ணி போட்டு வந்து தண்ணியில முக்குறானே. அண்ணா அடினா. ப்ளீஸ் என்ன? பேசிட்டு போயிடுங்க. ப்ளீஸ் எனக்காக போயிடு. உனக்காக இந்த புறம்போக்குங்களை விட்டுட்டு போறேன். ஏய்! யாருக்கிட்ட? பெருசா பொண்ணை பத்தி வச்சிருக்கான். 5 minutes. 5 minutes பேசக்கூடாதா? யோ, அப்படி என்னையா இருக்கும் பொண்ணுகிட்ட புதுசா? வீடுதான் புதுசு. திவ்யா, எல்லாம் உனக்காக. You know why? I want to marry you, baby.
நைட்டே இப்படி ஃபிளாட் ஆயிருந்தானா இப்படிலாம் நடந்திருக்குமா? எழுந்துரு, ஃபீல் பண்ணாத. சிகரெட் குடுறா. இது வேற ஆரம்பிச்சிட்டியா? நேத்தே நினைச்சேன் இப்படி ஏதாவது கலாட்டா நடக்கும்னு. எப்படி? ஆமா, வண்டியை கொண்டாந்து சர்ன்னு ரிவர்ஸ்ல இடிச்சியே, அப்பவே நினைச்சேன். எது? வண்டியை நான் இடிச்சேனா? ஆமா. ஏன் போதையில ஐயா அதை கூட மறந்துட்டீங்களா? ப்ரூஃப் இருக்குதுமா, வா வந்து அந்த இடிச்ச வண்டியை வந்து பாரு. வா அங்க பாரு, பேக் பூரா காலி. நீ இடிச்சதுதான். இங்க பாருங்க, நேத்து போட்டுட்டு இருந்த Dress இந்த கட்டில் கீழே எப்படி வந்துச்சு? ஏண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப இல்லன்னு சொன்னா எப்படா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ட்ரெஸ்ஸை கூட மறைச்சு வச்சிருக்க. இவ்வளவும் பண்ணிட்டு உங்க அப்பா முன்னாடியே நடிக்கிறியே, சூப்பர் ஆர்டிஸ்ட் மானி. இனிமே இந்த தண்ணியை அடிக்க கூடாதுடா. என்ன நடக்குது என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கிறதுக்கு அந்த கர்மத்தை எதுக்கு குடிக்கணும்? சரி விட்றா, இதெல்லாம் பெரிய விஷயமா? நீயாவது பரவாயில்ல, கடைசியில வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நான் நேத்து அவன் கொடுத்த பீர் அடிச்சுட்டு எதிர் வீட்டுல போய் படுத்துட்டேன்டா. ஐயா, ஜோக் அடிக்கிற நேரமா அது? அப்ப சீரியஸா ஒன்று சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. உங்க ஆளுக்கு முதல்ல ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ, ஐம் சாரி மா. யூ bloody, how dare you? எனக்கு ஃபோன் பண்ணது கொடுக்க வெக்கமா இல்ல? ப்ளீஸ் 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 ஃபோனை வச்சிடாதமா ப்ளீஸ். ஏன் மேல சத்தியமா, ஐ ரியலி லவ் யூ. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? தெரியலையே, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. தெரியல. பட் ஒன் திங், சத்தியமா இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன். ப்ளீஸ், நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், ஐ லவ் யூ. ஐ லவ் யூடா. ஓகே. ஐம் சாரி பா. ஓகே. ஐ லவ் யூடா. ஓகே. யூ லவ் மீ? வேற வழி? என் மேல என்ன கோவமா? பின்ன அவ்வளவு சீக்கிரம் போயிடுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி. ஓகேப்பா, நான் உன்னை உடனே பார்க்கணும். இப்போ நாங்க வரேன். ஐயோ, நீங்க வந்த உடனே கொன்னே போட்டுருவாங்க. பரவாயில்ல, நாங்க வரேன். என்ன விளையாடுறியா? உன்னை உடனே பார்க்கணும்னு தோணுதுமா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, do one thing. இங்க வேண்டாம், நீ என் கசின் பூஜா வீட்டுக்கு வந்துடு. எந்த பூஜா? அதான் நிச்சயதார்த்தத்துல உன்னே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தால, அவ வீட்டுக்கு தான். சொல்லு. அப்பா அண்ணன் எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க. அவங்க போன உடனே நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்துடுறேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. Yes. Oh, hi. How are you? Fine, thank you. And you? I'm fine. Come in. இப்பதான் ஃபோன் பண்ண திவ்யா உன்னை வெயிட் பண்ண சொன்னா. Sit down. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ இல்ல அண்ணன் திருட்டுத்தனமா வாங்கி வச்சிருக்கா, அதை கொண்டு வரவா? என்ன? பிராண்டி. ஏமா தாயே, காஃபியே கொண்டாமா போதும். நைட்டு நடந்து கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், அதான் ஜோக் பண்ணேன். ஐயோ, வெயிட் பண்ணு, குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன டைம் பாக்குற? இன்னைக்கு லீவ் இல்ல, ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட். இல்லனா 7 மணிக்கே குளிச்சிட்டு இருப்பேன். இங்க மேகசின்ஸ்லாம் வச்சிருக்கேன், வேணா எடுத்துக்கோ. யூ கேன் ரீட் இட். டைம் பாஸ். விஷ்ணு, கீழே போய் உட்காரு. I will come down. மனசு வரலையே. ஏன் தெரியுமா? உன் தாய்ஸ்ல இருந்து உன் லிப்ஸ் வரைக்கும் இன்ச் பை இன்ச் என்ன அப்படியே சுண்டி இழுக்குது. You know something? You're more beautiful and sexy than Divya. This is too much. நீ திவ்யாவை கட்டிக்க போறவ. Mind it. அதனால என்ன? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட மட்டும் இருக்கணும்னு லாவா? இன்கேஸ் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா my next choice is you. No, please, வேண்டாம். Divya is
not only my cousin, she's my best friend. அவ உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ்லயே நீ தான் பெஸ்ட் அப்படின்னு போய் சொல்லுவேன்னு பாத்தியா? கம் 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 கம். No, please, வேண்டாம். Just 10 minutes. அவளுக்கு தெரிஞ்சதா என்ன நடக்கும் தெரியும்ல? சொல்லாத. Sorry, நான் அந்த மாதிரி பண்ணல. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பார்த்துப்பேன். பாத்தியா, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல உனக்கே மூடு வந்துருச்சு பாரு. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். அப்பா வேண்டாப்பா, அப்பா ஷாக் போய் வேண்டாப்பா, ப்ளீஸ்ப்பா, பயமா இருக்குப்பா. அப்பா ஷாக் கொடுத்தா நான் செத்துருவேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா. அப்பா வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா. அப்பா நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியலப்பா. நான் கொலை எல்லாம் பண்ணலப்பா. கோதண்டா எனக்கும் ஃப்ரெண்டுப்பா. அப்பா நான் ஏன்ப்பா அவரை கொல்லணும்? அப்பா ப்ளீஸ்ப்பா. என்னால பார்க்க முடியல டாக்டர். பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. நோ டாக்டர் ப்ளீஸ். என் பையன் இப்படி வேதனை பண்றத என்னால பார்க்க முடியல டாக்டர். ப்ளீஸ் என் பையன் ரொம்ப வேதனை பண்றான் டாக்டர். ப்ளீஸ் ஹெல்ப் டாக்டர். நான் என்ன பாவம் பண்ணேன்? இல்ல என் பையன் யாருக்கு என்ன துரோகம் பண்ணான்? ப்ளீஸ் டாக்டர் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ப்ளீஸ் ஹெல்ப் டாக்டர். ப்ளீஸ். சாப்பிடுறியா? சாப்பிடுறா கண்ணா. சொல்லு, சாப்பிடு கண்ணா. அதோ நிலா பாரு, பெரிய நிலா பாரு. நிலா புடிச்சு தட்டுமா? சாப்பிடுறியா? ஏய் நிலா, வா 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 வா. ஏய் பாப்பா சாப்பிடணும்ல. ஐயோ நிலா கிட்ட வருது பாருடா. அதோ நிலா பாரு. சாப்பிடுறா கண்ணா. ஐயோ கிட்ட வந்துச்சு பாரு நிலா. சாப்பிடுறா கண்ணா. என்னடா அழகுடா. பைத்தியம் எந்த குழந்தைய பார்த்தாலும் தூக்கிட்டு ஓடுது. இந்த பைத்தியத்தை சாகடிச்சாதான் நமக்கு நிம்மதி. அடிக்கடா. எனக்கு நீ வேணும்மா, நீ வேணும். நான் உன்னை அடிக்கலன்னு வச்சுக்க, அவங்கெல்லாம் உன்னை அடிச்ச கொன்னு போட்டிருப்பாங்க, கொன்னே போட்டிருப்பாங்க. அதனாலதாம்மா நான் உன்னை அடிச்சேன். அதனாலதான் அடிச்சேன். இனிமே அடிக்க மாட்டேமா? இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? அவன்தான். டேய் கேளுவா. டேய் எங்கடா? எங்கடா டேய்? டேய் உனக்கெல்லாம் எதுக்குடா மாச சம்பளம்? சாப்பாடு, அப்பப்ப தண்ணி அடிக்கிறது, காசு. எங்க அம்மா பாத்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை? வேற என்ன வேலை? அது உங்க அப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு லோலோ நாளைய நல்ல அதான். போதும் போதும். டேய் 20 வருஷமா அதே போய் சொல்லி என்ன மாத்துறது போதும். சொட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். எது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படா கண்டுபிடிச்ச? இந்த மூஞ்சி வச்சுதான், இந்த மூஞ்சி வச்சுதான் ஆண்டவன் அவனுக்கு கொடுத்த மூஞ்சியை தானே எனக்கும் கொடுத்துருக்கான். இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டுதான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னொரு கல்யாணமாய் அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு பார். அவனுக்கு இதே மூஞ்சிதான். எங்கடா பார்த்த? இதே ஊர்லதான். ஆனா இவ்வளோ வருஷமா உன் கண்ணில் படாதவங்க என் கண்ணில் பட்டாங்களே. எதுக்கு சொல்றா? எதுக்கு? சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா மேல வச்சிருக்க கொலவெறி, அதை தீர்த்துக்கிறதுக்கா? பின்ன எங்க அம்மா இந்த நினைப்புக்கு ஆளாக்கணுமே. சும்மா விட சொல்றியா? போட்டு தள்ளிட்டியா? இல்ல தப்பிச்சிட்டான். இல்ல நான் தான் தப்பிக்க விட்டேன். ஏன்னா நான் மாட்டக்கூடாது பார். நான் மாட்டினா அப்புறம் எங்க அம்மாவுக்கு. அதான் நான் தான் அவனை தப்பிக்க விட்டேன். அவனை கொன்னு அவன் புள்ள இருக்கானே, அதான் பாசத்துக்குரிய புள்ள,
அவன் மேல பழிய போடுறதுக்காகத்தான் நானே அவனை தப்பிக்க விட்டேன். அதான் முதல்ல அவன் பையனை பைத்தியமாக்கினேன். பைத்தியமாக்கிட்ட. நீயே ஒரு பைத்தியக்காரன் சைக்கி, நீ அவனை பைத்தியமாக்கிட்டியா? அடிச்சி நம்புடா கிழவா. போய் மென்டல் ஹாஸ்பிட்டல பாரு. அவங்க அப்பா எப்படி எங்க அம்மாவை பைத்தியமாக்குனானோ அதே மாதிரி அவன் புள்ளைய நான் பைத்தியமாக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி அவன் புள்ளைய பார்த்து இன்னைக்கு அந்த கிழவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், எப்படி அவன் புள்ளைய பைத்தியமாக்குன்னு தெரியுமா? ஆனா நான் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவன் உனக்கு துரோகம் பண்ணவனை பழி வாங்கிட்டாமா. ஆமாம்மா, ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா, அவன் காலம் போயிடுச்சு. ஆனா நான் விட மாட்டேமா. அவனை கொன்னுட்டு அவன் பையன் மேல பழைய போட்டுட்டு தோ இவனையும் தீத்துட்டு நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போய் சந்தோஷமா இருப்போம். என்ன டேய், உங்க அப்பனை கொல்ல போறியோ இல்லையோ, உங்க அம்மாவை கண்டிப்பா சாவடிக்க போறா. நீ என்னடா முறைக்கிற? அவன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நீ ஊட்டாம சாப்பிட மாட்டேன்னு தெரியாது உனக்கு? முண்டம் புறம்போக்கு பாக்குறான் பாரு, மூஞ்சி மகனையும். அவன் ஒரு பைத்தியக்காரன் மட்டும் இல்ல, கொலைகாரன். அவனை பார்க்க யாரையுமே அலோவ் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்மா. இல்ல ஒரு 5 minutes பார்த்து டாக்டர் தர அப்பா கூட உள்ள விட சொல்லிருக்காங்க. பேசாம போமா, உயிர் எடுத்துக்கிட்டு போமாண்ணா. ஏயா, பொம்பளை குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்பா பேசக்கூடாதா? மாலை போட்டிருக்கோம்ல. ப்ளீஸ் ரமேஷ், நான் எப்படியாவது அவரை பார்க்கணும். அதுக்காக தான் நான் வீட்ல கூட சொல்லாம வந்துட்டேன். என் அண்ணங்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் திரும்பி போகணும். ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. எங்கிட்டான் பச்சை கலர், திங்கிட்டான் மஞ்சள் கலர், சிவப்பு கலரு வேணாம். உடனே முடி வளர்த்துறேன். சார், அவன் என்ன செய்யறானோ அதையே கொஞ்சம் திருப்பி செஞ்சிருங்க சார். அவனுக்கு பைத்தியம் முத்தி சார், இல்லன்னா கடிச்சிருவான் சார். அவன் சார் என்னையே திருவாடி கடிச்சிருக்கோங்களே. எங்கெல்லாம் கடிச்சா? கடிச்சு காட்டு. சனிட்டடியா கடிச்சு கடிச்சு தொலைய போறான். குட் மார்னிங். போதுமா? கிளம்பு. டேய் வணக்கம். அவன் எப்படி செய்யறானோ அதே மாதிரி கையெடுத்து கும்பிடுங்க சார், இல்லன்னா கடிச்சிருவான் சார். அப்படியே செஞ்சிருவோம். வணக்கம். ஐயோ, டேய் வரடா, சுற்றாரா. அதுல குண்டு இருக்குடா. ஏய், அதுல எந்த டாக்டர் லோட் பண்ணி டாக்டர். மூஞ்சிக்கு லோட் வேற பண்ணி கொடுங்க டாக்டர் சுத்தா செத்துருவா டாக்டர். அப்படியே செக் பண்ணலாம். என்ன ஒரு டீனு கூட வழி விட மாட்டீங்களா? என்ன கையை உதறிட்டு இருக்க? நியூரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போ. What's that noise? துப்பாக்கியா? Oh my god, deadly weapon. சுட போறியா? Come on, சுடு. டாக்டர். அப்ப என்ன சுடு? டாக்டர். நான் யார் தெரியுமா? இந்த ஹாஸ்பிடல் டீன். ஏன் பயமுறுத்துறீங்க? இவன் டீனே இல்ல. இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியக்காரன் வானுங்க. உன்னை கூட்டிட்டு வந்த ஸ்டாஃப் யாரு? இவர்தான் டாக்டர். நான் தான் டாக்டர். Are you doctor? என்ன படிச்சிருக்கீங்க? நான்சென்ஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இந்த மாதிரி irresponsible நடந்துக்கிறீங்க? நர்ஸ்ங்க. அது அங்க. ஐயே. What's your name? No darling. குமாரின்னு கரெக்டா சொல்லுங்க. நீ எல்லாம் ஒரு லேடி டாக்டர். பார்க்கும்போதே தெரியுது. பாடியை மட்டும் கண்ணா பின்னான்னு வளர்த்துக்கிட்டு கேடி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது டாக்டர். ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்டேன். வேண்டாம் திவ்யா, நின்னு போன கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும். நான் ஒரு கொலைகாரன்டா. எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கேன்? நீ செஞ்சது எதுவுமே உன் சுயநலவில செய்யலன்னு டாக்டர் சொல்லிட்டாருல. அப்படி பார்த்தா கூட நான் ஒரு பைத்தியம் இல்லையா? ஒரு மென்டலை கட்டிக்கிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? நான் ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்தாலும் பரவாயில்லைன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்தியே, அந்த ஒரு மனசு போதாது? நீ ஒரு பைத்தியமா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீதான் எனக்கு புருஷன். I love you டா.
நல்லா இரு அசத்திட்டப்போ. எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தானே மாஸ்டர். மாஸ்டருக்கு மேல தூள் கிளப்பிட்டீங்க. ஆமா. ஐயோ என்னது, நான் வயசுல ரொம்ப சின்னவன், என் காலில் போய் விழுந்துக்கிட்டு. வயசுல சின்னவரா இருந்தாலும் டான்ஸ்ல ரொம்ப பெரியவரு. ரொம்ப கரெக்ட். மன்மதன் டானி. போங்க மாஸ்டர். இந்த நாட்டிய குரூப்பு அந்த நாட்டிய குரூப்புன்னு தினமும் கல்யாண வீடு மாதிரி பாத்திரம் வந்து விழுது. இதுல கல்யாணம் வேற நடக்க போகுதான். யாருக்கு? நம்ம ஐயாவுக்கு தான். கல்யாணம் முடிவாயிடுச்சான். உனக்கு தெரியாதா? ஏண்டி உண்டு அந்த பொண்ணு என்ன பாவம், இவ்வளவு பெரிய இடத்துல வாக்கப்படுறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, சொத்து இருந்தா போதுமா, சொகத்துக்கு எங்க போவா? கட்டிக்க போற ஆம்பளை சிங்கமா இருக்கணும். சிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் ஒரு பொண்ணுக்கு முக்கியம். வெளியே போடி. இனிமே உனக்கு வேலை கிடையாது. வெளியே போ. அதுக்காக நான் வாய முடிட்டா வேலை பார்க்க முடியும். உள்ளத சொன்னா விளக்கண்ணிக்கு கேடா. அம்மா. என்னடா கண்ணா, சாப்பிட்டியா? இந்த வெத்தலை பாக்கு போடு. அம்மா. என்னப்பா? எனக்கு கல்யாணமே வேணாம்மா. நீயே சொல்லுமா, என்ன எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க? தோ போன உடனே போன் பண்றேங்க, தரகர்கிட்ட சொல்லி அனுப்பட்டுமா, போயிட்டு லெட்டர் போடுறேங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்களே தவிர ஒருத்தராவது திரும்பி வந்தாங்களா? நீ ஏன்டா பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க எல்லாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ யாரு? ராஜாடா. நீ விட்டு கொடுப்பியா? அம்மாவுக்கு புள்ள வசதிதாம்மா. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது உண்மைதானம்மா? உனக்கு என்னடா குறை? சிங்கம் மாதிரி இருக்க. உனக்கு தாம்மா நான் சிங்கம். அப்படி பார்த்தா ஊர் உலகத்துல கண்ணு இல்லாதவங்களுக்கு, கை கால் இல்லாதவங்களுக்கு, குட்டையா பிறந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுறது இல்லையா? நீயே ஒத்துக்கிற பத்தியா எனக்கு ஏதோ குறை இருக்குதுன்னு? இதெல்லாம் ஒரு குறையே இல்லடா கண்ணா. நான் ஒரு டான்சர். நான் ஆசைப்பட்ட மாதிரியே சின்ன வயசுல இருந்து உனக்கு நாட்டியம் கத்து கொடுத்தேன். என் கூடவே இருந்ததுனாலயோ என்னவோ ஒவ்வொரு அசைவிலையும் அபிநயம் பிடிக்கிறேன். இது ஒரு குறையா? வேணாமா. நாளைக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மத்தவங்க முன்னாடி என்னால அவமானப்பட முடியாது. ஒருவேளை கட்டிக்கிட்டவள என்ன வெறுத்துட்டா நான் என்னமா பண்ணுவேன்? கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துறேன். நான் செத்துட்டா? சொல்லாதம்மா. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் என் முன்னாடியே புடிச்சிட்டு தெரியவியா? சரி, நீ சொல்ற மாதிரி அந்த போட்டோல இருக்கிறவளை நான் கட்டிக்கிட்டா அவளை எத்தனை பேர் எவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க? ஊர்வாய மூட முடியுமா? ஊரை பத்தி ஏன் கவலைப்படுற? உன்னை பத்தி தான் நானும் உங்க அம்மாவும் கவலைப்படுறோம். வணக்கத்தை சாப்பிட்டீங்களா? ஆச்சு. இத பாரு, உன்னை புருஷனை அடையிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லு, கேட்டுக்கடா. உங்க ஃப்ரெண்டு தானே, அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணா, உங்க அம்மா மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, நீயும் இத்தனோண்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும் நீயும் தான் எனக்கு ஃப்ரெண்டு. என் பொண்ணுகிட்ட உன்னை பத்தி முழுசா சொல்லியிருக்கேன். உன் போட்டோ, வீடியோ கேசட் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில தான் பாம்பேல இருந்து போன் வந்தது. என்ன சொன்னா? ஓகேன்னு சொல்லிட்டா. அட, அவன் கிடக்குறான். வேற என்ன சொல்ற? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லிட்டா. அது இல்ல அச்சி, சும்மா அத்தை சொத்தர்கிட்ட. இத பாரு, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. அப்படி வாயை முடிக்கிட்டு நடக்க வேண்டிய வேலையை பாரு. நீ வாடி. அவ கிடக்குறா. இத பாரு, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். இப்போதைக்கு வேணா இந்த பாரு, என் பொண்ணு போட்டோ இருக்கு, பாத்துக்கிட்டே இரு. கல்யாணத்தன்னைக்கு நேர்லயே பாத்துக்கலாம். மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க.
ஐயோ ஐயோ என் கண்ணே பற்று போல இருக்கே. அம்மனியம்மா எம்எல்ஏ மினிஸ்டர் தான் வந்திருக்காங்க. வாங்க 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 வாடி. ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் என்னோட சம்பந்தி. உட்காருங்க உட்காருங்க. ஓடி என்னப்பா என்னடி மாப்பிள்ளை எப்படி பிஹேவ் பண்றாரு? ஏன் நீ முன்னாடி பாக்கலையா? போட்டோல பார்த்தேன், வீடியோல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். எனக்கு அப்பவே டவுட், நீ கட்டிக்கிட்ட ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் தான் கட்டிக்குவேன், இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இவனை எப்படி கட்டிக்க சம்மதிச்சேன்னு. சாரிப்பா, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, அவன் அப்படிதான். என்னடி சொல்ற? என்னது? சாரிமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடி படிச்ச திமிரா? மணவரையில இருந்து எழுந்துச்சு வர மரியாதை போய் உட்கார. எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, என்ன விட்டுரு ப்ளீஸ். சொல்றது கேளுடி. ஏய், இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அனாவசியமா உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத. நான் இல்ல, நீ தான் என் வாழ்க்கையை அழிக்க பாக்குற. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே போ, போய் உட்காரு. இத பாருமா, நான் ஒண்ணு சின்ன பொண்ணும் இல்ல, இதுவும் ஒண்ணு பொம்மை கல்யாணம் இல்ல. இது ஏன் லைஃப், இத நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய், சொல்றது கேளுடி. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. தயவு செய்து நான் சொல்றது கேளு. உன் காலை பிடிச்சு கேக்குறேன். அவன் நல்லவன்டி. நல்லவனா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லம்மா, ஒரு ஆம்பளையாவும் இருக்கணும். நீ அவனை தப்பா நினைக்கிற. இல்லம்மா, நான் அவனை தப்பா நினைக்கல. ஏன் லைஃப் தப்பா போயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஏண்டி ஏண்டி, அவன் ஒரு டான்சர் டே, அதனால தான் அப்படி நடந்துக்கிறான். பார்த்தேனே அவன் நடைய. கரெக்ட், நீ தான் கேசட்ல பாத்திருக்கே. ஆனா நேரா பார்க்கல. ஒன்ன நம்பினேன். பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி. அம்மா அம்மா அம்மா, உன் நல்லது தாமா சொல்ல. ஓயா. ஏண்டி, சொல்றது கேளுடி. தயவு செய்து நான் சொல்றது கேளு. அழாதம்மா, நான் தான் சொன்னேனே வேண்டாம் வேண்டான்னு, நீ தான் கேட்டுக்கல. சரி விடு, இனிமேலாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு தொல்லை பண்ணாத. வா, வீட்டுக்கு போலாமா? ஐயோ என்னமாச்சு? அம்மா என்னமா? அம்மா அம்மா அம்மா, என்ன பயமுறுத்தாதம்மா. அம்மா என்ன பயமுறுத்தாதம்மா, பயமா இருக்குமா? அம்மா அம்மா, நீ சொல்றபடி கேட்கமா? இந்த பாருமா, அம்மா அம்மா, எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறமா? அம்மா அம்மா அம்மா, எந்திரிமா, உயிர் இங்க இருக்குமா? உயிர் இங்க இருக்குமா? அம்மா, இந்த உயிரை விட்டுட்டு போயிடாதம்மா, இந்த உயிரை விட்டுட்டு போயிடாதம்மா. அம்மா அம்மா, பயமா இருக்குமா? அம்மா கண்ணை தரமா. ஐயோ ஐயோ ஐயா. அம்மா என்னமா சொன்ன? இந்த கல்யாணம் நடக்கலன்னா செத்து போயிடும் சொன்னல, அதனாலதான். ஐயோ, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்களா? அம்மா அம்மா, எந்திரிமா, கண்ணை தரமா, இத பாருமா. அம்மா அம்மா, என் தனியா விட்டுட்டு போயிடாதம்மா. அம்மா அம்மா, நீ இல்லாம நான் என்னமா பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அம்மா, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதம்மா. ஐயோ, நீ இல்லாம நான் செத்தே போயிடுவேம்மா. எனக்கு யாருமா இருக்கா?
நீங்களா தம்பி வாங்க. வீட்டுல யாரும் இல்லைங்களே. அம்மா பொண்ணு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசிட்டு போயிருக்காங்க. எங்க போறீங்க? அம்மா வெளியே போயிருக்காங்க. பொண்ணுங்க? பொண்ணு மேலதான் இருக்கு. ஏய் எங்கப்பா போற? அம்மா வெளியே போயிருக்காங்க சொல்றல. டேய் அவனை பிடிங்கடா. அவதான் 1000 பேருக்கு முன்னால அசிவா பேசி காரி துப்பிட்டால. இன்னும் அவளை தேடி போற தேடிப்பல. என்னடா மறைக்கிற? பட்டம் ஆமான்னு பார்த்தல. ஐயோ அம்மா அம்மா அந்த சிவசங்கர் வரட்டா? தம்பி என்னப்பா இதெல்லாம்? ஒருத்தனுக்கு ஆட தெரியலனா ஆடி காமிச்சிடலாம், பாட தெரியலனா பாடி காமிச்சிடலாம், ஒரு வேலையை செய்ய தெரியலனா செஞ்சு காமிச்சிடலாம். ஆனா ஆம்பளை இல்லைன்னு சொன்னா
நிறுத்துடா. என்ன தம்பி அழகான கண்ணாடி எப்படி தூள் தூளாக்கிட்டீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தூள் தூளாக்கிட்டேனடா. அதுக்காக இப்படியா வெறித்தனமா நடந்துக்கிறது? என் மேல எனக்கே வெறுப்பா இருக்குடா. என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது தப்பே இல்ல. அப்படியே நீங்க செஞ்சது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணை நம்ம வீட்டு கூட்டு வந்துருங்க, தப்புல ரைட் ஆயிரும். என்னமா பாப்பா இப்படி கத்திட்டு இருக்காங்க? ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்க பைத்திய மாதிரி கத்திட்டே இருக்காங்களே. ஒரு நல்ல பைத்தியக்கார டாக்டரை பார்த்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஊருக்கு கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷமா. டாக்டர், இந்த கரு கலைக்கிற விஷயத்தை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அதனால தான் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம என்கிட்ட இருக்கிற மருந்துகளே கொடுக்குறேன். இந்தாங்க, இது சாப்பிடுங்க. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, கரு தானா கழிஞ்சிரும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். Please don't mention it, then we have to feel for it. Next. உன் மூஞ்சிக்கு ஒரு மீச, ஒரு கண்ணாடி. நீ எல்லாம் ஒரு டாக்டர், உனக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிடல். உனக்கெல்லாம் எதுக்குயா கோட்? ஐயோ கோட் எங்க? ஐ பின்னாடி இருக்குது. இது பாரு சொல்றது. இது பாரு சின்ன பாப்பாமா, நீ உனக்கு தெரியாது. இங்க பாரியா, இவ எனக்கு கரு கலையவே இல்ல. என் கண்ணு கரு கலையலன்னு தெரியறதுக்கு ஒரு 5 மாசம் ஆச்சா? போட்டு வச்சியா? ஏமா அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற மருந்துமா? ஐயோ போலீஸ் போன வச்சிட்டாலா? போச்சு எல்லாம் என் தலை எழுத்து. பாத்தீங்களா, உங்க பொண்ணால எனக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காதுல வைக்காமையே கேக்குது. சரி அழாத, என்ன பண்றது? 1000 தான் டாக்டர்ஸ் நாங்க நினைச்சாலும் எல்லாத்துக்கும் மேல சீஃப் டாக்டர் ஒருத்தர் இருக்கான், அவன் நினைக்கணும். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி ஏதாவது நான் கொடுத்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயோ, அதுக்கு நான் செத்து போயினா கூட பரவாயில்ல டாக்டர். நீ நான் ஜாலியா போய் சேர்ந்துருவேன். அப்புறம் ஏன் ஜெயிலுக்கு போறது? ஹாஸ்பிட்டல் you know how many crores I have invested in this hospital? இன்னும் பாதி கூட ரெக்கவர் ஆகல. பட் ஒன் திங், இனிமே நான் மட்டும் இல்ல, எந்த டாக்டர் நினைச்சாலும் உன் வயித்துல வளர குழந்தைய அசைச்சிக்க கூட முடியாது. ஆல் தி பெஸ்ட். I don't need your wishes. As a family doctor, நான் என் டியூட்டில இருந்து மிஸ் ஆயிருக்கலாம். பட் as your family friend, நான் என் டியூட்டி தான் பார்த்தேன். பாப்போம், பிறக்க போற குழந்தையாவது அவளை புருஷனோட சேர்த்து வைக்கதான்னு பாப்போம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். Don't mention it, then I have to feel for it. All the best. Next. எனக்கு கொடுத்துருங்கத்த, அது ஏன் ரத்தம். இனிமே என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம். கொடுத்துருங்கத்த. உங்க பொண்ணோட வாழ்க்கையில இனிமேல் எனக்கு இடம் இல்லை. என்னோட வாழ்க்கையில இனிமேல் எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை. குழந்தைய நானே நல்லா பார்த்து பார்த்தேன். எங்க அம்மா கேட்டிருந்தா கொடுத்திருப்பீங்கல்ல. எனக்கு வேற யாருமே இல்லத்த. ப்ளீஸ் குடிப்பா. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஞாபகார்த்தமா எனக்கு கிடைச்சது அந்த குழந்தை மட்டும்தான். அதையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் நானும் கோதண்டமும் நீ குழந்தையா இருக்கும் போதே உன்னை தூக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் உங்க அம்மாவை நான் பார்க்கலப்பா. என் அம்மால இருந்து உன் அம்மா வரைக்கும் எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னை உயிரா நினைக்கிறதுனாலதான். எனக்கு நடந்த சம்பவங்களும் நான் பட்ட அவமானமும் நான் அடைஞ்ச வேதனையும் என் மகன் உனக்கு நடக்க கூடாதுன்னு தான் என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் வளர்ந்த மாதிரி என்னை பார்த்து நீ வளரக்கூடாதுன்னு தான் ஆடி ஓடி நடந்து பழகின அந்த காலங்களை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன்.
என் கண்ணசைவுக்கு கூட கண்ணாடி மாட்டிக்கிட்டு இருட்டுல வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உனக்காக தான்டா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான். ஆனா உனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்க ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் யாரு? அவன் எப்படி உன்ன மாதிரி இருக்கான்? எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. என்ன எதுக்கு கொல்ல வந்தானோ எனக்கு தெரியாது. நான் உங்களை தப்பா பேசிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சுனுங்கப்பா. வந்தவன் வந்தான். குணசேகரன் சார், பேரு ஜீவா. எஸ் சார். ஈபில ஒர்க் பண்றான். அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இன்னும் 2 ஹவர்ஸ்ல எனக்கு வேணும். உங்க வீட்டு வேலைக்காரன் கோதண்டம் இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்ல, உழைச்சுக்கிட்டான். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நான் வரேன் சார். சொல்லுப்பா. அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. அவங்க அங்கதான் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? எங்க அம்மா என்னடா பண்றாங்க? என்ன பண்றாங்க? கையெடு. நீ கொடுக்க அவங்க அம்மா சாப்பிட மாட்டேன்னு தெரியாது. 3 நாள் எங்கடா போன? அவன் சாப்பிடாம செத்து போயிட்டு இங்க வந்து சேர்ந்த முட்டாள். அதுக்கு இந்த ஹாஸ்பிடல் தான் கிடைச்சதா? ஹலோ, யாரும் இருக்க கூடாது. போய் ரிசப்ஷன்ல இருங்க. அவன் 2 பேர் இல்ல சார், ஒருத்தன் தான். சம்பந்தி தான் பையனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றாரு சார். யோ, உங்களாலதான் அசிஸ்டன்ட் கமிஷனர் குழம்பி போயிருக்காரு. இதை விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உண்மையா சொல்லுங்க, அவனை எங்க பாத்தீங்க? உங்களை அவன் எங்க தூக்கி வீசடிச்சான்? கரெக்டா என்கிட்ட நடிச்சு காட்டணும். என்ன சார் எங்களை போய் தூக்கி வீச முடியுமா? அப்படி சும்மா ஏமாறும் போது அப்படி சொல்றேன் சார். யோ, என்கிட்ட உண்மையை மட்டும் தான் பேசணும். எங்க 2 பேரும் சும்மா செத்த பாம்பை தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டான் சார். எங்க இருந்து? 4வது மாடியில இருந்து. அங்கே வந்து நடிச்சு காட்டுங்க. மறுபடியுமா சார்? உள்ள வந்திருக்க மூடிக்க போகுது. 4th floor. சார், இந்த போலீஸ் வரல. சார், ஐயோ லிஃப்ட் சார், அங்கே இருங்க, நாங்க கீழ வந்துறோம். ஏய், நான் சொல்றத ஒழுங்கா கேளு. போலீஸ் பேசாம இருடா. நீங்க போங்க மாப்ள. நீங்க வாங்க மாப்ள. இன்ஸ்பெக்டர் நமக்கு கீழ வெயிட் பண்ணிருக்காரு. ஏன் அனுப்புற? அனுப்பிச்சு கீழே இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்றாருல, ஸ்ட்ரைட்டா மாட்டுவான்ல. சாரி பிரதர். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? போனவன நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். இன்னும் ஒரே சான்ஸ். என் அப்பனை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் செய்றேன். எனக்கு தெரியுமா நீ திருந்த மாட்டேன்னு. அதனாலதான் போலீஸ் எல்லாத்தையும் சொல்லி. என்ன பாக்குற? வீட்டுல வந்து போலீஸ் விசாரிக்கும் போது நான் எதுவும் சொல்லணும்னு வச்சுக்கோ, என்னை போட்டுப்பாங்க. அதான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். இன்னும் அவங்கள காணோம். நீங்க படிக்கட் வழியா பைய போய். கரெக்ட் சார். அவங்கள பார்த்தா கிரிமினல்ஸ் மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தா எப்படி இருக்கு? டேய், சொல்றதை கேளுங்கடா. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் லிஃப்ட் நிக்குதா இல்லன்னு போய் பாருங்கடா. எஸ் சார். லிஃப்ட். டேய், ஒழுங்கா பாருங்க, அவங்கள விடாதீங்க. நிஜமா போலீஸ் கிட்ட சொன்னேன். சொன்னேன்டா. ஆமா சொல்லல. நம்பலையா? உங்க அம்மா மேல கத்தி வந்தவங்க போதுமா? என்ன நான் கடையில் போய் சேவ் பண்ணிக்கிறேன். கையெடு. ஏறா தெரியுடா. கையேறா. என்ன சத்தத்தை காணோம்? சைலண்டா அரெஸ்ட் ஆயிருப்பா. நீங்க போங்க மாப்ள. இப்ப நாங்க லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? வேகமா அமுத்து. அவன் கண்ணை பாத்தியா? போலீஸ பார்த்த பயத்துல சூப்பா இருக்குது பதில் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. வித்தியாசமான வில்லன். ஐயோ பின்ன. ஐயோ கொலை. ஐயோ கொலை. டேய் தம்பி. ஐயோ சார், யாரையும் கொலை பண்ணிட்டாங்க சார். ஏன் பண்ணீங்க? நாங்க போடுமா? ஏயா கத்துற? எதுக்கு பண்ணீங்க? என்ன சொல்றீங்க? நடந்தது என்ன? மாடி லிஃப்ட் தொப்பி. கொலை பண்ணவன் வேற ஒருத்தன். இவனுங்களை புடிச்சு கேள்வி கேக்குறாங்க. பாருங்க சார், அந்த ஐயாவே சொல்றாருங்க சார். சார் நீங்களாச்சும் சொல்லுங்க சார். உண்மையை சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க. கேட்டியா? அவனே ஒத்துக்கிறான் பைத்தியம்னு. சார், அண்ணே நீங்க பைத்தியம்களா? என்ன ஆக்கிட்டானுங்க, அவங்கள ஆக்க போறானுங்க. கான்ஸ்டபிள்ஸ் உங்களை வண்டியில ஏத்தியா? சார் எங்களை விட்டுருங்க. சார் மேல போய் சார். மேல போனதா அதுக்கு பேர் போனோம். இது கூட ஐயோ, உனத்தோட லிஃப்ட் மேல போ.
அதான் அவன் தான். இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியன்னு சொல்லுவானுங்க. இதை நம்ம எதுக்கு சொல்லணும்? நீ எப்படி இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. பயந்துட்டியா? பயப்படுறானா? அவன் மட்டும் என் கையில கடச்சான் அவனா உஃப்தான். சரி அதை விடு, நீ எப்போ வர? எங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பார்க்க கூடாதுன்னு புதுசு ஏதோ ஆர்டர் போடுறாரு. சரியான கேன அப்பனா இருப்பான் போல இருக்கு. இப்போ எப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கொடுமை பண்ண. சாரி டார்லிங், லவ் யூ டா. சரி, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துடுவாங்க. இப்பவே வராங்களா? ஐயோ நான் ஒண்ணுமே போடாம இருக்கேனே. எது? ஒண்ணுமே போடலையா? ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்டா. சரி ஓகே ஓகே பாய், நான் ரெடி ஆயிடுறேன். Hey! You! உங்களை கொலை பண்ண வந்தவன் ரொம்ப பயங்கரமானவனா இருக்கான் சார். வளர்த்த தகப்பனையே கழுத்தறுத்து கொண்டு இருக்கான்னு பாருங்களேன். என்ன சொல்றீங்க? எஸ் மிஸ்டர் சிவசங்கர், யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். மேலிடத்துல இருந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால வீட்டை சுத்தி போலீஸ் காவல் போட்டிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இனிமே எங்களுக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது. அதத்தான் ஹவுஸ் அரெஸ்ட்னு காமெடியா சொன்னேன். ஏன்னா அடுத்து அவன் எந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வருவான்னு தெரியலையே. நேத்து வரைக்கும் இவரை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தான். நாளைக்கு உங்களை மாதிரி கூட வரலாம்ல. அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. கூட இருக்கிற ஒரு பொம்பளையை கூட்டிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் ராஸ்கல். எங்க போயிட போறான்? சீக்கிரமே எங்க கிட்ட மாட்டிக்க. ஐயோ சிஎம் வீட்டுக்குள்ள நுழைற மாதிரி என்ன கேடுபிடிப்பா. அக்கு வேற ஆணி வேற செக் பண்ணி அனுப்புறாங்க. வாங்க சம்பந்தி. வணக்கம் உட்காருங்க. உட்காருங்கப்பா. உட்காருங்க. என்ன மாப்பிள்ள டல்லா இருக்கீங்க? ஹீரோனிய கூட்டி வரலன்னு ஹீரோக்கு கோவம் போல இருக்கு. உட்காருங்க மாப்பிள்ள, வாங்க. நல்லா காலை தூக்கி உள்ள போட்டு உட்காருங்க. அம்மா. ஏசிபி வணக்கம் சார். மிஸ்டர் விஜயகுமார். ஓ, வீரப்பட பிடிச்சது நீங்க தானா? வணக்கம் சார். அது வேற விஜயகுமார். நீங்க அட்லீஸ்ட் இந்த சூரப்பனையாவது பிடிங்க. இவரு மாதிரியா இருக்க அந்த சூரப்பனை பிடிங்கன்னு சொன்னேன். என்ன ரெண்டு பக்கம் ஆட்டுறாரு? அவரால முடியுது ஆட்டுறாரு, உன்னால முடியாது பொத்திக்கிட்டு. சம்பந்தி, நடந்தது நடந்து போச்சு. உங்க பையன் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. நாம ஏற்கனவே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணது வர்ற 15ஆம் தேதி. அதே முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லதான் வந்தோம். வெரி சாரி. அந்த கொலகாரனை பிடிக்கிற வரைக்கும் வீட்டுல எந்த விசேஷமும் நடக்கூடாது. நீங்க அவனை பிடிக்கிறது முக்கியம் இல்ல, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏன் கல்யாணத்தையே பார்க்காதவன் சார் நான். அட்லீஸ்ட் என் பையன் கல்யாணத்தையாவது நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன சொல்றேன்னா, கவலையே படாதீங்க. இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் சாகவும் மாட்டேன், என்ன சாகடிக்கவும் முடியாது. பாத்திரம் மேல தானே? கீழேயும் இருக்கு. இல்ல நான் மேலேயே போய்க்கிறேன். பட் ஒன் திங், இந்த கல்யாணம் ஃபுல் போலீஸ் பாதுகாப்போட தான் நடக்கணும். ஓகே ஓகே. தம்பி ஒரு நிமிஷம், இப்ப எங்க போறீங்க? அவளுக்கு ஒரு gift வாங்கி கொடுத்து அனுப்பணும் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எங்க ஆளுகளை விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன். இல்ல சார், அதை நானே செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். தம்பி நான் என்ன விடுங்க ஏசிபி சார். சின்ன பையன் லவ்வருக்கு ஏதோ பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். வேணும்னா உங்க போலீஸ் பாதுகாப்போட அனுப்புங்களேன். குட் ஐடியா. ஐயோ கொலை கொலை! ஐயோ மாப்பிள்ளை இங்க கிடக்குறாரு. ஐயோ கொலைன்னு அலர்னியே. ஒரு நிமிஷம் என் கொலையே நடுங்கி போச்சு. சாரி அங்கிள். இவ்வளவு நேரம் அந்த கொலைகாரங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தோமா? எப்பா தப்பிச்சு வேற போயிட்டானடா. இவ்வளவு போலீஸ் இருக்கீல, அதுவும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு முன்னாடி அப்படி பண்ணிட்டு போயிருக்கானா, அவன் பயங்கரமான ஆள் தான். தப்பிச்சிருக்கவே முடியாது, கூட போலீஸ் அனுப்பிச்சிருக்கேன். என்னது தப்பிச்சிட்டானா? ஐயோ தப்பிச்சிட்டானாமே. எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டான் சார். ஆம்புலன்ஸ் அனுப்புங்க சார். ஓகே ஓகே. கான்ஸ்டபிள் எஸ் சார். ஜிஹெச் ஃபோன் பண்ணி ஸ்டாலிங் ரோட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லியா? ஓகே சார். நான்சென்ஸ். போலீஸ் பாதுகாப்போட போனோம்னு சொன்னீங்க, இப்ப போலீஸ்க்கே பாதுகாப்பு தேவைப்படுதா? ஷட் அப். சிவசங்கர் ஹியர். உன் வீட்டு கல்யாணத்தன்னைக்கு அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்டா. ஏன் எனக்கு பயந்து கமிஷனர் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாரா என்ன? கமிஷனர் என்ன
எந்த கொம்பனாலையும் நான் ஃபிக்ஸ் பண்ண கல்யாணத்தை மாத்த முடியாது. சொன்ன தேதியில சொன்ன இடத்துல ஊரறிய என் மகனுக்கு கல்யாணம் நடக்கும். முடிஞ்சா நீ யாருக்கும் பயப்படாம வந்து அக்ஷதைய போடு பார்க்கலாம். அக்ஷதையும் பையன் மேல இல்லையா, உன் வாயிலேயே போடுற வாய்க்கரிசியா. பாக்குறியா? பாக்குறேன்டா. சேலஞ்ச். ஹலோ, இதுவா? இது மென்டல் ஹாஸ்பிட்டல் கீழே இருக்கிற எஸ்டிடி பூத் சார். சந்தேகப்படும்படி யாரு வந்தாலும் உள்ள விடாதீங்க. முக்கியமா கண்ணு, மீசை, தாடி, தலைமுடி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அவன் எந்த ரூபத்துல எப்படி வேணாலும் வருவான்.